ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மா எங்க? ஆமா அதோ அங்க பாரு போயிட்டு இருக்காங்க. என்னம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நீ ஸ்கூல்ல சேர போறல, அதனால அம்மாவும் நீயும் நீ நல்லபடியா படிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே சரி போலாம். ஆமா, இப்ப எதுக்கு உங்க அம்மா சம்பந்தம் இல்லாம இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலையே, என்னவா இருக்கும்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆளுங்கிறதுனால நம்ம எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும், சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீந்து நம்ம பெருசா வளர்ந்து வரணும்னு வேண்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அம்மாவுக்கு நம்ம மேல நிறைய பாசம் இருக்குல்ல. பாசம் இருந்தா சரி. அம்மா, என்னம்மா இப்படி ஆரம்பிச்சிட்ட? காலையில இருந்து சுத்திட்டு இருக்க? இல்லடா, 9 சுத்து சுத்துனா ரொம்ப நல்லதான். நம்ம வேண்டுதல் எல்லாம் பழிக்குமா? ஆமா, கடவுள் 9 சுத்து சுத்துனாதான் உனக்கு நல்லது பண்ணுவேன்னு ரூல்ஸ் வச்சிருக்காரா? அத 9 ரவுண்ட் சுத்திட்டு எல்லாம் வாமா போலாம். இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. ஆமா, இந்த வேண்டுதல் இப்ப யாருக்கு? அது என் மக விஜயலட்சுமிய நான் தேனியில பார்த்தேன். அவகிட்ட சென்னைக்கு வந்துருன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். ஆனா அவ வரமாட்டேன், எனக்கு யாருமே வேணாம், நான் தான் உங்க குடும்பத்தோட அவமான சின்னமாச்சே, அசிங்கத்தோட அடையாளமாச்சேன்னு கோவமா பேசிட்டா. அதான் எப்படியாவது என் பொண்ணு என்கிட்ட வந்துடணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் அந்த கடவுள்கிட்ட வேண்டி இந்த வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க பாத்தீங்களா உங்க அம்மா யாருக்காக வேண்டிட்டு இருக்காங்கன்னு? நம்ம தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க பாசத்தை நம்ம கிட்ட காட்டாம எவன் கூடவோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிட்ட அவளுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? நீங்களும் சிவாவும் பேசிட்டு நடந்துட்டு இருந்தத நான் கேட்டேன். அனி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீ சும்மா இரு சிவா. ஏத்த போன வாரம் திருச்செந்தூர் போறேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா தேடி போயிருக்கீங்கல்ல? அந்த ஓடி போனவளை பார்த்து திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்து ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க அத்த, அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த விஜயனா வாழ்நாள் ஃபுல்லா பார்க்கவே கூடாது. ஆமாமா, இவ சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனவள இப்படி திருட்டுத்தனமா போய் பார்த்துட்டு வந்திருக்க. இதுல அவ சென்னைக்கு வேற வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணை வேற பண்ணிக்கிட்டு இருக்க.